Hey guys, it's me PYR Kadir. தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூரில் இறந்து போனவங்களோட குடும்பத்தையும் அந்த கரூர் கூட்ட நெரிசலில் காயமானவங்களோட குடும்பத்தையும் நேராக சந்திச்சு ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. இவர் நேராக போயிட்டு கரூரில் போயிட்டு மீட் பண்ணி ஆறுதல் தெரிவிச்சானா இல்லை கிடையாதுனா இது கிடையாது. நேராக அவங்கள வந்து ஒவ்வொரு குடும்பத்தையும் கிட்டத்தட்ட வந்து 37 குடும்பம் 5 பஸ்ஸில் 235 பேரை வந்து நேத்தி வந்து மாமல்லபுரத்துக்கு அவருடைய சொந்த காசுல அவர் தமிழக வெற்றி கழகம் தான் இந்த எல்லா காசையுமே வந்து எல்லா பொறுப்பையும் ஏற்றுக்கிருக்கு. ஸோ அவங்க எல்லாருமே வந்து மாமல்லபுரத்துக்கு கொண்டுட்டு வந்து அங்கே ஒரு தனியார் மண்டபத்தில் வச்சு இன்னைக்கு காலையில் ஒவ்வொரு குடும்பத்திலையும் அவங்களுடைய கஷ்டங்கள் என்ன, அவங்களுக்கு என்ன தேவை, இதுக்கப்புறமா என்ன வேணும், அவங்களுடைய கல்வி வேலைவாய்ப்பு அப்படிங்கிறது எல்லாத்தையுமே அவங்களுக்கு விஜய் அவர்கள் வந்து ஆறுதல் தெரிவிச்சிருக்காரு. ஸோ இப்படி ஒரு பக்கம் இருக்கிறப்ப இது உள்ளே வந்து அந்த மண்டபத்தில் மாமல்லபுரத்து மண்டபத்தில் வந்து ஆறுதல் வந்து விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொரு குடும்பத்துக்கும் தெரிவிச்சிட்டு இருக்காங்க. இந்த நேரத்தில் அதே நேரத்தில் வெளில ஒருத்தவங்க வந்து ஈரோட்டில் அந்த கரூர் சம்பவத்தில் வந்து ஈரோட்டில் வந்து அவரோட பையன் அவர் சேர்ந்து ஈரோட சேர்ந்தவர் அவர் நேரம் வந்து கரூருக்கு வந்து வந்திருக்காரு. அந்த மோகன் அப்படிங்கிறவர் வந்து அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டாரு. அவருடைய அப்பா கந்தசாமி அப்படிங்கிறவர் வந்து நான் வந்து என் பையன் வந்து இறந்து போயிட்டான், ஏன்னா நானும் இதில் வந்து உண்டு அப்படின்னு சொல்கிறப்ப தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து உள்ளே போகக்கூடாது அப்படின்ட்டு அவங்க வந்து தடுத்து நிறுத்திட்டாங்க. ஸோ இதை கேட்ட வந்து நிறைய சோசியல் மீடியாலலாம் வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து எந்த அளவுக்கு வந்து ரொம்பவும் ரொம்ப வந்து ஹார்ஷாக வந்து பிஹேவ் பண்ணுறாங்க பாருங்க, அவங்க வந்து ரொம்ப அநியாயம் பண்ணிடுறாங்க அப்படின்னு நிறைய பேர் வந்து பேசிட்டு இருக்காங்க. அண்ட் இன்னொருத்தர் அந்தணன் அப்படிங்கிறவர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா, ஆகாயம் தமிழ் யூடியூப் சேனலில் வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து கரூரை பொறுத்த வரைக்கும் ஒரு தேவ தூதகன் அப்படின்னு சொல்லியிருக்காரு. ஸோ இன்னொரு பக்கத்தில் ஒரு சின்ன வயசு குழந்தை, அந்த குழந்தை பேசுறது ஒரு 5 நிமிஷம் பேசியிருக்கோம். அந்த குழந்தை பேசுனதை பார்த்துட்டு தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் அந்த விஜய் அவர்கள் இவங்க எல்லாருமே வந்து தமிழக வெற்றி கழக சார்பாக வந்து அந்த குழந்தைய வந்து ரொம்பவும் அதிகமாக வந்து பாராட்டியிருக்காங்க. ஸோ இந்த வீடியோவில் என்ன பண்ணி பேச போகிறோம்னா, ஃபுல் டீட்டெயிலாக வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு எப்படி ஆறுதல் சொன்னாங்க, ஏன் நேராக போயிட்டு கரூருக்கு போகாமல் மாமல்லபுரத்துக்கு கொண்டுட்டு வந்து அவங்கள வந்து மீட் பண்ணி ஆறுதல் சொன்னாங்க. அண்ட் அந்தணன் அப்படிங்கிற யூடியூப் சேனலில் வந்து ஏன் தேவதூதகன் அப்படின்னு விஜய் அவர்களை வந்து சொல்லியிருக்காரு. அண்ட் அந்த ஈரோட்டில் சேர்ந்த மோகன் அப்படிங்கிறவரோட அப்பா கந்தசாமியை ஏன் உள்ளே விடலை, அப்புறம் அந்த குழந்தை என்ன பேசினது அப்படிங்கிறது எல்லாத்தையும் பற்றி தான் நம்ம இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ அதுக்கு முன்னாடி நீங்கள் இந்த சேனலுக்கு புதுசுனா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்போ தான் நான் போகிற வீடியோ உங்களுக்கு வந்து சேரும். அதனால் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. ஸோ என் மூலியமாக நீங்கள் 4 விஷயம் தெரிஞ்சுக்கலாம், அதை சப்ஸ்கிரைப் பண்ணி பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனுமே வந்து கிளிக் பண்ணி வச்சுங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து எப்படி ஆறுதல் சொன்னார் அப்படின்ட்டு நான் வந்து ஃபஸ்ட்டு சொல்கிறேன். ஸோ கிட்டத்தட்ட வந்து 37 குடும்பங்கள், ஸோ இந்த 37 குடும்பத்தையுமே வந்து ஒரு 5 பஸ்ஸு, அந்த 5 பஸ்ஸுக்கு பூஜை போட்டு நேராக கரூருக்கு கொண்டு போகிறாங்க. கரூருக்கு கொண்டு போயிட்டு அங்கே அந்த கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்களோட குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாரையும், அப்புறம் வந்து காயமடைந்தவங்க குடும்பத்தை சேர்ந்தவங்க கிட்டத்தட்ட 37 குடும்பத்தை வந்து 235 பேர், அந்த 235 பேரையும் 5 பஸ்ஸில் வந்து கூட்டிக்கிட்டு நேராக வந்து மாமல்லபுரத்துக்கு வந்து கொண்டு வராங்க. ஸோ அவங்க இந்த மாமல்லபுரத்துக்கு கொண்டு வரதுக்கான எல்லா காசுமே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் வந்து ஏற்றுக்கிட்டு அவங்களுக்கு தேவையான சாப்பாடாக இருக்கட்டும், காலை சாப்பாடு, மதிய சாப்பாடு, நைட்டு சாப்பாடு, அப்புறம் வந்து அவங்களுக்கு தேவையான வாட்டர் பாட்டிலு, அதுக்கப்புறம் தண்ணி, அவங்க தங்கி இருக்கிறதுக்கு அப்புறம் தூங்குறதுக்கான இடம் வசதி எல்லாமே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் வந்து அவங்க பொறுப்பை ஏற்றிருந்துருக்கு. அப்புறம் இந்த ஆறுதல் சொல்லி முடிச்சதுக்கப்புறம் நேராக எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் சேஃப்டியாக எப்படி கொண்டுட்டு வந்தாங்களோ அதே மாதிரி அவங்க ஊருக்கு அவங்க வீட்டுக்கு கொண்டுட்டு போய் சேர்க்கறதுமே வந்து இந்த 5 பஸ்ஸு தான். அண்ட் இது பொறுப்புமே வந்து தமிழக வெற்றி கழகம் தான் வந்து ஏற்றுக்குது அப்படின்னுமே வந்து அவங்க சொல்லியிருக்காங்க. ஸோ இது பொறுப்புமே வந்து அவங்க தமிழக வெற்றி கழகம் தான் ஏற்றுக்கு. நேரம் வந்து எல்லாருமே வந்து நேத்தியே வந்துட்டாங்க. இன்னைக்கு காலைல 9 மணிக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து அவங்களோட ஆறுதலை வந்து தெரிவித்தாங்க. ஸோ எப்படின்னா ஃபஸ்ட்டு வந்து ஒரு வட்டமேஜை மாநாடு இருக்குல்ல, ஸோ ரவுண்டாக வந்து எல்லாருமே வந்து உட்கார வச்சுட்டாங்க. ஸோ கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்க, அப்புறம் காயமடைந்த குடும்பத்தை சேர்ந்தவங்க எல்லாருமே ரவுண்டாக உட்கார வச்சு அவங்களுக்கு பொதுவாகவே வந்து ஒரு ஆறுதல் சொன்னாங்க. ஸோ சொல்லி முடிச்சதுக்கப்புறமா ஒவ்வொரு குடும்பத்துக்கிட்டையும் போயிட்டு அவங்க படுற கஷ்டங்கள் என்ன, இதுக்கு முன்னாடி இந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போகிறதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க குடும்பம் எப்படி இருந்துச்சு, இப்போ எப்படி இருக்குது, அவங்களோட எக்கனாமிக்கல் எப்படி இருக்குது, அவங்க குழந்தைங்க எந்த அளவுக்கு கஷ்டப்படுறாங்க அப்படிங்கிற எல்லாத்தையுமே விஜய் அவர்கள் வந்து ஒவ்வொருத்தவங்கள்ட்டையும் ஒவ்வொரு குடும்பமாக உட்காந்து கேட்டிருக்காரு. ஸோ இப்போ இவங்க வந்து இந்த ஒரு குடும்பம் வந்து அவங்களுடைய படுற கஷ்டத்தை சொல்கிறப்ப விஜய் அவர்களுமே வந்து அழுதுருந்துருக்காரு. ஸோ அப்படின்ட்டு வந்து நிறையா நியூஸ் வந்து ஸ்ப்ரெட் ஆகிட்டு இருக்கு. பேப்பர் மூலியமாக வந்து எப்படி அவங்களோட கஷ்டங்கள் சொன்னாங்கன்னா, பேப்பர் மூலியமாக அந்த கஷ்டப்படுற அந்த இறந்து போனவங்க குடும்பம் வந்து பேப்பர் மூலியமாக எழுதி அவங்க படுற கஷ்டத்தை எல்லாமே விஜய்கிட்ட வந்து சொல்லியிருக்காரு. அப்போ விஜய் அவர்கள் வந்து அவருக்கான ஆறுதலையும் சொல்லியிருக்காரு. அண்ட் இந்த குடும்பத்துக்கு என்ன பண்ணார், ஒரு ஆறுதல் சொன்னது ஓகே இதுக்கப்புறம் நடந்துருச்சு மன்னிச்சிடுங்க அப்படின்ட்டு சாரி சொல்லலாம், ஆறுதல் சொன்னது ஓகே.
அந்த குடும்பத்தை எப்படி ரன் பண்ணுவாங்க, அவங்க குடும்பத்தை எப்படி வந்து அடுத்த கட்ட இதுக்கு போவாங்க, இவங்க குடும்பத்துக்கு எதுவுமே பண்ணலை அப்படின்னு கேட்டாங்கன்னா தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் வந்து அந்த குடும்பத்துக்கு வாக்குமூலமே வந்து கொடுத்துருக்காரு, வாக்குறுதி கொடுத்துருக்காரு. ஏன்னா இறந்து போனாங்க. ஸோ கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்க குடும்பத்துக்கு வந்து கிட்டத்தட்ட ஒவ்வொரு குடும்பத்துக்குமே 2 லட்சம் கொடுத்தாங்க, அவங்களுடைய பேங்க் அக்கௌண்ட்டில் வந்து கிரெடிட் ஆகிட்டு. ஆனால் காயமடைந்த குடும்பத்துக்கு வந்து எந்த ஒரு காசுமே வந்து கொடுக்கல. ஆனால் இப்போது கிட்டத்தட்ட ஒரு 2 லட்சம் ஒரு குடும்பத்துக்கும் 2 லட்சமே வந்து விஜய் அவர்கள் வந்து கொடுத்துருக்காரு. அப்புறம் அவர் வாக்குறுதி சொன்னது என்னன்னு பார்த்தோம்னா, உங்கள் குடும்பத்துக்கு தேவையான கல்வி, அது நான் பிள்ளைங்க இருக்குங்களா, அந்த குழந்தைங்களுக்கு தேவையான கல்வியை வந்து நானே ஏற்றுக்கிறேன், அந்த குழந்தைங்களை படிக்க வைக்கிறது என்னுடைய பொறுப்பு. அந்த குழந்தைங்களுக்கு தேவையான உங்கள் குடும்பத்துக்கு தேவையான வேலை வாய்ப்பு, அப்புறம் கடன், அவங்க படுற கஷ்டங்கள் எல்லாத்தையுமே வந்து நானே ஏற்றுக்கிறேன். அது எப்படின்னா வந்து என் குடும்பத்தை நான் எப்படி பார்த்துக்கிறனோ அதே மாதிரி நான் உங்கள் குடும்பத்தையும் நான் வந்து பார்த்துக்கிறேன். சொல்லாமல் சொல்லியிருக்காரு, உங்கள் குடும்பத்தை நான் வந்து என் குடும்பமாக நான் தத்து எடுத்துக்கிறேன் அப்படின்ட்டு தளபதி விஜய் அவர்கள் வந்து சொல்லாமல் சொல்லியிருக்காரு. ஸோ எனக்கு தெரிஞ்சு இந்த மாதிரி எந்த ஒரு அரசியல் தலைவருமே வந்து இது வரைக்கும் சொல்ல கிடையாது. அண்ட் எம்ஜிஆர் வந்து அவர் எந்த ஒரு எதிர்பார்ப்பும் இல்லாமல் மக்களுக்கிடையே வந்து மக்களோட மக்களாக இருந்தார். அதை தாண்டி இப்போது தமிழ்நாட்டில் வந்து மக்களோட மக்களாக இருக்கிற ஒரு அரசியல் தலைவர்னு பார்த்தோன்னா எனக்கு தெரிஞ்சு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் அவர்கள் மட்டும்தான். ஸோ அந்த கஷ்டப்படுற குடும்பத்துக்கு என்னுடைய பொறுப்பு வந்து அதுக்கு தேவையான பண வசதி, கல்வி, அப்புறம் வந்து எல்லாமே வந்து நான் வேலைவாய்ப்பு எல்லாமே நான் வந்து பண்ணித்தரேன் அப்படின்ட்டு தமிழக வெற்றி கழக தலைவர் விஜய் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இந்த ஒரு பக்கம் வந்து இந்த மண்டபத்தில் எல்லாமே வந்து ஆறுதல் பேசிகிட்டு இருக்கிறப்ப, இன்னொரு பக்கம் வந்து இதே நேரத்தில் வந்து அந்த மண்டபத்துக்கு வெளில வந்து ஒரு வயசான ஒரு தாத்தா வராரு. அவர் யாருன்னு பார்த்தோம்னா அந்த ஈரோட்டை சேர்ந்தவர். அவரோட பையன் பேர் வந்து மோகன். ஸோ இவர் இந்த கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போயிட்டார் அவர் பையன். ஸோ அவர் பஸ்ஸை விட்டாரா என்னன்னு தெரில, நேராக வந்து கரூருக்கு தானே போகணும். ஸோ அந்த பஸ்ஸை விட்டாரான்னு தெரில, நேராக வந்து அவுட் பஸ் பிடிச்சி அவரோட சொந்த காசில் வந்து அந்த இடத்துக்கு வந்திருக்காரு. அப்போது வரப்போ தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள் வந்து இவர் வந்து உள்ளே விடலை. இல்லை, நீங்கள் வந்து உள்ளே விட முடியாது, நீங்கள் யார் என்னன்னு கேட்டுட்டு அதுக்கப்புறமா அந்த கந்தசாமி அப்படிங்கிற அந்த தாத்தா வந்து அந்த பையனுடைய டெத்து சர்டிஃபிகேட்டு எல்லாத்தையுமே காட்டினதுக்கப்புறம் தான் உள்ளே விட்டுருக்காங்க. ஏன் அப்படின்னா இந்த ஆறுதல் இருக்குல்ல, ஸோ இந்த ஒரு ஆறுதல் நிகழ்ச்சியை வந்து யாருமே வந்து சோசியல் மீடியாவில் வந்து ஸ்ப்ரெட் பண்ணக்கூடாது, அண்ட் வீடியோவுமே எடுக்கக்கூடாது அப்படின்ட்டு ரொம்ப ஸ்ட்ரிக்டாக ரூல்ஸ் போட்டாங்க. இந்த நிகழ்ச்சியில் வந்து கரூர் கூட்ட நெரிசலில் இறந்து போனவங்க குடும்பம், அப்புறம் வந்து காயமடைந்த குடும்பம் வந்து லிஸ்ட் எடுத்தாக்கல, அவங்கள தவிர அப்புறம் தமிழக வெற்றி கழக நிர்வாகிகள், அப்புறம் தமிழக வெற்றி கழக விஜய், இவரை தவிர மற்ற யாருமே வந்து இந்த கூட்ட நெரிசல் இந்த சம்பவத்தை இந்த நிகழ்ச்சிக்குள்ளே வந்து வரக்கூடாது அப்படின்னு ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக வந்து வச்சுருக்காங்க. அப்படி ஒரு வேளை நீங்கள் வந்து வேறு கட்சியை சேர்ந்தவங்களோ நீங்கள் வந்து வேறு யாரோ வந்து நீங்கள் சம்மந்தமே இல்லாத ஆளு நீங்கள் வந்தீங்கன்னா கட்சி அதுக்கான வந்து ஒரு இதை வந்து தண்டனை வந்து கொடுக்கும் அப்படின்னுமே வந்து ரொம்ப ஸ்ட்ரிக்டாக வந்து தமிழக வெற்றி கழகம் வந்து வச்சுருந்துருக்காங்க. அண்ட் நான் ஒன்று ஃபஸ்ட்டு வீடியோவில் சொன்னேன். ஸோ அந்த அண்ணன் அப்படிங்கிறது வந்து தளபதி விஜய் அவர்களை வந்து தேவதூதகன், கரூர் தேவதூதகன் அப்படின்னு சொன்னேன். ஸோ அவர் என்ன சொல்லியிருக்காருன்னா, விஜய் வந்து ரொம்பவும் நெகட்டிவான பாயிண்டில் வந்து அவர் சொல்லியிருக்காரு. ஏன்னா வந்து தமிழ்நாடை பொறுத்த வரைக்குமே வந்து மக்கள் வந்து ஆதரித்து அதுக்கப்புறமா ஒரு நடிகனை ஆதரித்து அரசியல்வாதியாக ஆகி அதுக்கப்புறமா முதலமைச்சரான ஒரே ஆள் யாருன்னு பார்த்தோம்னா எம்ஜிஆர் அவர்கள் தான். எம்ஜிஆர் வந்து அவர் வயசான பாட்டியை வந்து கட்டி பிடிச்சி அவரோட அரவணைப்பை கொடுக்குறாரு. மக்களோட மக்களாக இருந்து அவர்களுக்கு தேவையானது எல்லாமே வந்து அவர் வந்து பண்ணார். அப்படி இருக்கிற மண்ணில் விஜய் அவர்கள் வந்து அவர் மாதிரியே வந்து கூட்டத்தை வந்து கொண்டு வராரு. ஸோ அவர் நினச்சானா எக்கச்சக்கமான கூட்டத்தை வந்து கொண்டு வரலாம். அப்படி இருக்கிறப்போ இவர் வந்து ஒரு மாதத்துக்கு ஒரு தான் மக்களை வந்து மீட் பண்ணுவேன், இதுக்கப்புறம் நான் மீட் பண்ண மாட்டேன், மக்களோட மக்களாக இருக்க மாட்டேன், மக்களுக்கு தேவையானது எல்லாத்தையுமே நான் வந்து எதிர்பார்க்க மாட்டேன், அவங்களுக்கு தேவையானது வந்து என்ன வேணும் அப்படின்ட்டு நான் வந்து எனக்கால யூகிக்க முடியாது. ஸோ அப்படி இருக்கிற ஒரு அரசியல் வந்து நமக்கு தேவையா அப்படின்ட்டு அவர் சொல்லியிருந்திருக்காரு. இவர் தேவதூதகன்யா அப்படி சொல்கிறாருன்னா, மக்களை பொறுத்த வரைக்குமே வந்து விஜய் வந்து ஒரு ஹீரோவாக தான் பார்க்குறாங்க. ஸோ இவரை வந்து ஒரு அரசியல்வாதியாவோ இல்லை ஒரு சாதாரண மனிதராக வந்து பார்க்கல. ஸோ அப்படி நினைக்கிற வரைக்கும் ஒரு பெரிய ஆள், இவர் வந்து ஒரு பெரிய ஆக்டர், பெரிய ஹீரோ, அதனால் நம்மளை வந்து பார்க்கணும் அப்படின்னு நினைக்கிற வரைக்கும் இவர் வந்து தேவதூதகன் தான் அப்படின்னு அவர் சொல்லியிருக்காரு. ஸோ அது மட்டும் இல்லாமல் இவர் வந்து கரூரில் வந்து இப்படி ஒரு இன்சிடென்ட் நடந்தது வந்து விஜய்னால தான். ஆனால் வந்து விஜய் வந்து நேராக போயிட்டு மீட் பண்ணாமல் எதுக்கு மாமல்லபுரத்தில் வந்து கூட்டிகிட்டு வந்து அவர் வந்து மீட் பண்ணி ஆறுதல் சொல்லணும்? ஏன் இவர்னால தானே பிரச்சனை நடந்துச்சு, இவர் போயிட்டு நேராக போயிட்டு ஆறுதல் சொல்லலாம்ல. இவர் நேராக போயிட்டு
அவங்க ஏற்கனவே வந்து கஷ்டப்பட்டுட்டு இருக்காங்க. ஸோ கஷ்டப்படுற ஃபேமிலியை மறுபடியும் ட்ராவல் மூலியமாக கொண்டுட்டு வந்து தான் ஆறுதல் சொல்லணுமா? இது எதுக்கானது? இது வந்து தமிழ்நாட்டை திருப்பி வைக்கிறதுக்கு ஒரு இது சீன் மாதிரி பண்ணுறாரா அப்படின்லாமே வந்து அவர் வந்து கேள்வி கேட்டிருக்காரு. ஸோ இது இவர் கேட்ட கேள்விக்கு எல்லாமே ஒரு குழந்தை வந்து ஒரு ஆன்சராக ஒரு வீடியோ மூலியமாக விட்டுருக்கு. அது வந்து நார்மலாக ஒரு வீடியோ தான். இவர் கேட்ட கேள்விக்கு எல்லாமே இந்த குழந்தை சொல்கிறது வந்து ஆன்சர் பண்ணுற மாதிரி தான் இருக்கும். ஸோ அந்த குழந்தை வந்து இவர் கேட்டது இதுக்கு வந்து பதில் சொல்லலை, நார்மலாக ஒரு வீடியோ தான் போட்டுச்சு. ஆனால் அந்த குழந்தை போட்ட வீடியோ வந்து தமிழக வெற்றி கழகத்தில் வந்து ஒரு பாசிட்டிவான ஒரு இது. ஸோ அவங்களுக்கு வந்து அந்த குழந்தைக்கு வந்து நிறைய பாராட்டுகள் எல்லாமே வந்து குஞ்சிருக்கு. அந்த குழந்தை என்ன சொல்லுது அப்படின்ட்டு நான் வந்து சொல்கிறேன். ஸோ அந்த குழந்தை என்ன சொன்னிச்சுன்னா வந்து, தளபதி விஜய் அவர்கள் வந்து ஒரு பெரிய ஆக்டர். அவர் நினச்சாருன்னா அவரை பார்க்குறதுக்கு வந்து கிட்டத்தட்ட வந்து லட்சக்கணக்கான பேர் வருவாங்க. ஏற்கனவே வந்து கரூரில் இப்படி ஒரு இன்சிடென்ட் வந்து நடந்துச்சு. திரும்பவும் கரூரில் போயிட்டு அவர் மீட் பண்ணாங்கன்னா லட்சக்கணக்கான பேர் வந்து அவரை வந்து மீட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு கிடைக்கும். ஸோ இதனால் மறுபடியுமே ஒரு இன்சிடென்ட் நடக்கும். ஸோ அதை பார்த்துட்டு நிறைய பேர் வந்து இதே மாதிரி வந்து கூட்ட நெரிசலில் நிறைய பேர் வந்து இறந்து போக வாய்ப்பு இருக்குது. ஸோ அதை பார்த்துட்டு அமைச்சர்கள் நிறைய பேர் வந்து அவங்கள பார்க்குறதுக்காக நைட்டாக வந்து ஹாஸ்பிட்டலுக்கு வரலாம். அண்ட் அதுக்கப்புறம் இல்லாமல் எங்கேருந்தோ வந்து ஆறுதல் தெரிவிக்காங்க. இந்த இன்சிடென்ட்க்கு வந்து ஆறுதல் தெரிவிக்கலாம். அதுக்கப்புறமா எந்தெந்த அமைச்சர்கள் வந்து படித்து சொன்னாங்க, கண்டிஷன்ஸை ஃபாலோ பண்ணுங்கடா, அதுக்கு கேட்க மாட்டான்ட்டாங்க அப்படின்ட்டு நிறைய பேர் வந்து சொல்லலாம். ஸோ இதெல்லாம் தவிர்க்கணும் தான் எல்லாரையும் வந்து மாமல்லபுரத்துக்கு வந்து விஜய் அவர்கள் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க. ஒரு சேஃப்டியாக யாருக்கும் தெரியாமல் இருக்கணும் தான் வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்படின்ட்டு அந்த குழந்தை வந்து சொல்லுது. அண்ட் இன்னொரு நியூஸ் என்ன சொன்னதுன்னா, நீங்கள் வந்து கர்ப்பிணி பெண்கள், அதுக்கப்புறமா வந்து இதயம் பாதிக்கப்பட்டவர்கள், அதுக்கப்புறம் வயசானவர்கள், குழந்தைகள், அதுக்கப்புறமா வந்து 5 வயசுக்கு குழந்தை, ஸோ இவங்கெல்லாம் வந்து எந்த ஒரு மாநாட்டுக்கும் பிரச்சாரத்துக்கும் வந்து போகாதீங்க. ஏன்னா வந்து தமிழக வெற்றி கழக தலைவர் விஜயே வந்து என்ன சொல்லியிருக்காங்கன்னா, உங்களுடைய குடும்பத்தையும் உங்களுடைய ஃபேமிலியுமே உங்களுடைய சுச்சுவேஷனை ஃபஸ்ட்டு பார்த்து அதுக்கப்புறம் வந்து பாருங்கள். ஏன்னா நான் வந்து ஆக்டராக இருக்கும்போது நான் தான் சொல்கிறேன், இப்போ அரசியல்வாதி ஆனதுக்கப்புறம் அதான் சொல்கிறேன். நான் வந்து ஆக்டராக இருக்கும்போது என்னுடைய பொழப்புக்காக என்னோடய இது ஒர்க்குக்காக நான் வந்து நடித்தேன். என்னோடய குடும்பத்தை மேம்படுத்தணும் அப்படின்னு நான் நடித்தேன். ஸோ அப்போயுமே வந்து உங்களோட வேலையை முடிச்சுட்டு அதுக்கப்புறமா என் படத்தை பாருங்கள். இப்போ அரசியல்வாதியாக இருக்கப்பவே அதான் சொல்கிறாரு, உங்களுடைய சேஃப்டியை முதல்ல பார்த்துட்டு அதுக்கப்புறமா என்னை பார்க்க வாங்க. ஏன்னா நான் எல்லாத்தையுமே விட்டுட்டு சினிமாவை விட்டுட்டு அரசியல்வாதி ஆனதே வந்து உங்களுக்கு நல்லது பண்ணணும் தான். ஸோ என்னால் எந்த ஒரு பிரச்சனையும் உங்களுக்கு வரக்கூடாது அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ ஒரு கட்டத்தில் வந்து எல்லாருமே நம்ம வந்து எதிர்பார்த்தோம், ஏன் வந்து கரூரில் இறந்து போனவங்களை வந்து விஜய் வந்து இது வரைக்கும் மீட் பண்ணலை அப்படின்ட்டு எதிர்பார்த்தோம். ஸோ நம்ம எதிர்பார்த்த மாதிரி கிட்டத்தட்ட 1 மாதத்துக்கு அப்புறமா அவர் வந்து மீட் பண்ணிட்டார். ரொம்ப சேஃபாக மீட் பண்ணார். நம்ம எதிர்பார்த்ததை விட அந்த குடும்பத்துக்கு நல்லது பண்ண போகிறேன் அப்படின்ட்டு அவர் வந்து சொல்லியிருக்காரு. ஸோ இதுக்கப்புறமா இந்த தமிழ்நாட்டில் வந்து எந்த அளவுக்கு அரசியல் மாறும் அப்படின்ட்டு வந்து தெரில. ஸோ இது மாதிரி இன்ட்ரெஸ்டிங்கான உங்களுக்கு நியூஸ் டெய்லிக்கு வேணும்னு நினச்சினா என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நீங்கள் பண்ணுற ஒவ்வொரு சப்ஸ்கிரைபும் என்னை மோட்டிவேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படியே பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானே கிளிக் பண்ணிக்கோங்க. அண்ட் இது மாதிரி இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோலாம் நாளைக்கு நான் உங்களை பார்க்குறேன். பாய்.